ஆமா, உன்னை குத்துனாங்க யாரு கேப்பா? யார்றா அது? வேற யாரும் இல்ல, இந்த குட்டி தலைவன் தான். என் செல்லத்து மேல கை வச்சிருக்க. தம்மா துண்டு சைஸ்ல இருந்து இவ்ளோ பேசிறியே, நீ யார்றா? உன் கூடலாம் ஃபைட்டுக்கு வர முடியாது. என் சிசிய புள்ள பாத்துப்பா உன்ன. சாவ போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. முடிஞ்சா நான் போட்ட ஆயுதத்தை எடுத்து ஃபைட்டுக்கு வேணாம்பா. இந்த வால் ரொம்பவே டைட்டா இருக்கு. என்னால தூக்க முடியல. இங்க பாருங்கடா, குட்டி தலைவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே வாள தூக்கிட்டான்பா. அத வச்சு என்ன பண்ண போற? என்ன போட்டுருவியா என்ன? ஆளு யாருன்னு தெரியாம மோதிட்ட. இப்ப அந்த வாள ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. எங்கேயாவது தூக்கி வீசிட வேண்டியதான். அப்படியே அவன் தூக்கி போட எல்லாருமே பயப்பழந்து பாக்க, நான் அவங்க நின்ன பனிக்கட்டி கப்பல்ல கோடு போட்டு வந்து வில்லனோட கால்ல சமத்தியா ஒரு அடி. இந்த கேப்ல குட்டி தலைவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் இவங்க தான். ஏதாவது பண்ணுங்க, செல்ல குட்டிங்க வாங்கோ. என்ன இந்த கிழவி செல்ல குட்டி கண்ணு குட்டின்னு கூப்பிடுதா? இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? அது வேற யாரும் இல்ல, தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. சும்மா அட்டகாசமா வந்து தெறிக்க விடுது. ஆனா திமிங்கலம் வாய்க்குள்ள போறதெல்லாம் பெரிய விஷயங்க. பேரனும் பாட்டியும் சேர்ந்து அதுவும் திமிங்கலம் ரைட் பண்றாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.